நிலைவாழ்வை நோக்கி தவக்காலத்தின் 10ஆம் நாள் தியானம். இஸ்ரவேலர் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை. ஆண்டவர் இயேசுவை வியப்புக்குள்ளாக்கிய விசுவாசம் அல்லது நம்பிக்கை. இறை அனுபவம் என்பது நாளாந்த வாழ்வில் உணரப்பட வேண்டும். இறைவன் நம் வாழ்வில் இணைந்துள்ளார் என்பதை நாளாந்தம் நாம் உணர வேண்டும். இஸ்ரவேல் கடவுளின் மக்கள். அவரது சொந்த மக்கள் வாழ்வில் காணப்படாத இறை அனுபவம், இறை நம்பிக்கையும் இஸ்ரவேலால் புறந்தள்ளப்பட்ட மக்களிடம் காணப்படுவது வியப்புக்குள்ளாக இருக்கிறது. அவரின் வேண்டுகோள், ஐயா, எனது பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்திருக்கிறான். இயேசுவின் பதில், நான் வந்து அவனை குணமாக்குவேன். அதற்கு நூற்றுவ தலைவன், நீர் என் வீட்டுக்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியுள்ளவன் அல்ல. ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான் என்றார். இயேசுவிடம் பிரச்சனையை தெரியப்படுத்தினால் போதும் என்ற மன உறுதி இவரிடம் காணப்படுகிறது. நான் வருகிறேன் என்ற இயேசுவின் கூற்றை அவர் முற்றாக நிராகரித்து, இல்லை, உம் வாக்கு ஒன்று போதும் என்கிறார். இயேசு வாழ்வின் மீதும் சாவின் மீதும் அதிகாரமுள்ளவர் என்பதை அவர் வெளிப்படுத்தினார். நான் ஒரு அதிகாரி, எனக்கு இவ்வளவு அதிகாரம் இருக்கும் போது நீர் இறைமகன் என கூறுவது போல் அவரின் வாக்கின் மேல் நம்பிக்கை வைத்தார். தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அது கடவுளிடம் இருந்தது. அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின. உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. யோவான் 1:1-3. இது யோவானின் இறையியல். இதை மிக எளிதாக இங்கு ஜூதர் அல்லாத ஒருவர் விளங்கிக் கொண்டு செயல்பட்டார் என்றால், இறையரசின் விழுமிய வாழ்வு ஜூதர் அல்லாதவரிடம் இருக்கிறது என்பது வியப்புக்குரியது. நிலைவாழ்வை நோக்கிய பயணத்தில் எல்லை கடந்த விசுவாச வாழ்விற்குள் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நாம் ஆயத்தமாவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.